ஹலோ மக்களே, நான் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து பால் கொழுக்கட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு வந்து சவ்வரிசி இந்த 1 டம்ளர் அளவு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அதே டைமில் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு கைப்பொறுக்கிற சூடில் வந்து சுடுதண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு நானும் என்னோட பையனும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையுமே வந்து உருட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து சவ்வரிசி வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க வரும்பொழுது நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு சேமியா உள்ள சேர்த்து சேமியா வந்து நல்லா வெந்து வரலையே அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக உள்ளே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா கட்டியாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி கரண்டி சடனாக சேர்த்திங்க அப்படின்னா எல்லாமே குழஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கரண்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு சுக்கும் கொஞ்சம் ஏலக்காயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து வெல்லம் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு மாவை வந்து கரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கட்டி வரணும் அப்படிங்கிறனால கட்டியாக வரணுங்கிறதுக்காக ஃபைனலாக வந்து 1/2 முடி தேங்காய் துருவலையும் உள்ளே சேர்த்தாச்சு. சூப்பராக வந்துட்டு பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம